வணக்கம் நண்பர்களே. தமிழில் சொன்னதை சொல்லுவோம் கிளிப்பிள்ளை என்றொரு வார்த்தை இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வார்த்தை முதலில் எப்படி உருவானதென்றால், ஆண்டாள் நாச்சியார் கடவுளாகிய கண்ணனை விரும்புகிறாள். கண்ணனையே மணக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அதை கண்ணனிடம் சொல்வதற்கு ஒரு தூது வேண்டும் இல்லையா? மலையை தூதாக அனுப்புகிறாள். தூது சென்ற மலை கார்மேக வண்ணனாகிய கண்ணனின் அழகில் மயங்கி சொல்ல வந்தது சொல்லாமல் விட்டுவிடுகிறது. இரண்டாவதாக ஒரு வண்டை தூதாக அனுப்புகிறாள். தூது சென்ற வண்டு மாயக்கண்ணன் தோளில் அணிந்திருக்கும் பூமாலையிலிருந்து தேனை அறிந்துவிட்டு அதுவும் மயங்கி விடுகிறது சொல்லாமலே. மூன்றாவதாக ஒரு கிளியை தூதாக அனுப்புகிறாள். தூது சென்ற கிளி ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை அப்படியே கண்ணனிடம் சொல்லிவிடுகிறது. அதனால் ஆண்டாளின் காதல் நிறைவேறுகிறது. ஆண்டாள் கடவுளையே கரம் பிடிக்கிறாள். ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை கிளி அண்ணனிடம் அப்படியே சொன்னதால் தான் சொன்னதை சொல்லுவோம் கிளி என்ற வார்த்தை முதல் உருவானது. நன்றி.